ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம குருமாலாம் செய்வோம் பாருங்க. வெஜ்ஜு குருமா, உருளைக்கிழங்கு போட்டு, பட்டாணி போட்டு குருமா செய்வோம் பாருங்க. அந்த குருமாக்கு வந்து நம்ம கொஞ்சமாட்டு கசகசா போட்டு அரைச்சி போடணுங்க. கசகசா அரைச்சி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுக்கு தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 முந்திரி பருப்பு, ஒரு 2 துண்டு தேங்காவை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் துருவி போட்டும் அரைக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் பொட்டுக்கடலைங்க. பொட்டுக்கடலை போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கசகசா 1 ஸ்பூன், ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வெந்நீர்ல ஊற வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கசகசா போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து. அப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்புங்க. எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணுங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு குறப்பாக அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கணும். தேங்காய் பேஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு, பட்டாணி, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை ஆட் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும். நம்ம பொட்டுக்கடலை, தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கனால கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துட்டுனா உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். இதில் கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ பூரியோடு சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. பூரிக்கு வந்து அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி, சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு. இதோட ஃபுல் வீடியோ வந்து வரும் பாருங்கள். சூப்பரான குருமாவும் பூரியுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.